வணக்கம். ஓம் நம சிவாய. இன்றைக்கு அம்மாவோட வாழ்வும் வாக்கும் புக்கிலேருந்து பாகம் 6 பக்திக்கனி. தையல் பள்ளியில் சுதாமணி பாடிக்கொண்டே தைப்பார். தையல் இயந்திரத்தின் சுருதிக்கேற்ப அவர் பாடுவார். இதை பாதிரியார் கவனிப்பார். சுதாமணியுடன் படிக்கும் பெண்கள் உலக விஷயங்களை பேசுவதில் ஈடுபட்டிருப்பார்கள். பாதிரியார் அந்த பெண்களை திட்டுவார், சுதாமணியை புகழ்வார். இதனால் மற்றைய பெண்கள் சுதாமணியை பொறாமையுடன் பார்ப்பார்கள். இருந்தாலும் சுதாமணி அவர்களுக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக் கொடுப்பார். சுதாமணி தையல் வகுப்புக்கு செல்லும் போது தம்பி சதீஷ்குமாரும் அவருடன் செல்வான். அக்கா தையல் கற்கும் நேரத்தில் அவன் தேவாலயத்திற்கு அருகில் இருந்த மைதானத்தில் விளையாடுவான் அல்லது தேவாலயத்துக்கு அருகே அமர்ந்திருப்பான். ஒரு நாள் சதீஷிடம் நீயும் வழிபாட்டில் கலந்து கொள்ளலாமே என சுதாமணி கேட்கும் பொழுது அதற்கு அவன், நாம் இந்துக்கள் அல்லவா? சுதாமணி, சரி, நீ பாதிரியாரிடம் அனுமதிகள், அவர் சம்மதித்தால் கலந்து கொள் என்று சொன்னார். அதன்பின் வழிபாடு நடக்கும்போது சதீஷ் அதில் கலந்து கொள்வான். தேவாலயத்துக்கு பக்கத்தில் கல்லறை தோட்டம் இருக்கிறது. வகுப்பு முடிந்த பின் சுதாமணி அங்கு செல்வார். வகுப்பில் தைத்த துணிகளுக்கு அங்கு உட்கார்ந்துதான் கைத்தையல் செய்வார். சில தினங்களில் அங்கு அவர் மனம் தியானத்தில் ஆழ்ந்துவிடும். சுதாமணி சுமார் 3-4 வருடங்கள் தையல் படித்தார். 70 வயதை கடந்த பாதிரியாரை சுதாமணியின் பக்தி மிகவும் கவர்ந்தது. சுதாமணி தையல் வகுப்புக்கு போவதை நிறுத்திய சில நாட்களில் பாதிரியாருக்கு மாற்றல் உத்தரவு வந்தது. தாம் போவதற்கு முன் சுதாமணியை பார்க்க விரும்பிய அவர் தமது விருப்பத்தை சுதாமணி இந்த சில பெண்கள்கிட்ட கூறி அனுப்புகிறார். சுதாமணியும் சதீஷுடன் தேவாலயத்துக்கு சென்றார். அவரை பார்த்த பாதிரியார் அழுதார். சுதாமணி, எனக்கு வேலை போதுமென்றாகிவிட்டது. எஞ்சியுள்ள வாழ்நாளை சாதனை செய்து சந்நியாசியாக கழிக்கப் போகிறேன் அம்மா என்றார். அவர் வேறிடம் சென்ற பின்பு தையல் பள்ளியில் உள்ளவர்களுக்கு எழுதிய கடிதங்களில் சுதாமணியை விசாரித்து எழுதியதுண்டு. சுதாமணி எதிர்காலத்தில் மிக சிறந்து விளங்குவார் என்று அவர் சதீஷிடம் சொல்வதுண்டு. அம்மாவின் பெருமை அவர் ஓரளவாவது அறிந்திருந்ததாகவே தெரிகிறது. தையல் படித்த சுதாமணி பெற்றோரிடம் தையல் இயந்திரம் வாங்கி தருமாறு கேட்டார். அவர்கள் மறுத்துவிட்டனர். பலமுறை கேட்டும் பயனில்லை. பல வருடங்களுக்கு பின் ஹாலந்து நாட்டு பக்தர் ஒருவர் அம்மாவுக்கு தையல் இயந்திரம் வாங்கி கொடுத்தார். தையல் இயந்திரம் மட்டுமல்ல, நல்ல உடை கூட சுதாமணியின் பெற்றோர் வாங்கி கொடுத்தது இல்லை. இதையெல்லாம் கண்டு அயல் விட்டார். சுதாமணி இவர்கள் தவிட்டுக்கு வாங்கி இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். வீட்டில் உள்ளவர்கள் கோயில் திருவிழாவுக்கு செல்வார்கள். சுதாமணியை மட்டும் அழைத்து செல்வதில்லை. ஒருமுறை சகோதரியின் பாவாடை ஒன்றை எடுத்து சுதாமணி அணிந்து கொண்டார். இதனால் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரின் திட்டையும் பெற நேர்ந்தது. அதன் பின்பு அவர் நல்ல உடை உடுத்தும் ஆவலை துறந்தார். ஆசையே துன்பத்துக்கு காரணம் அல்லவா? சகோதரிகள் ஒதுக்கிய கிழிந்த ஆடைகளை அணிந்தார். ஒவ்வொரு இரவும் கண்ணனை காணாமல் இன்னொரு நாளும் போய்விட்டது என்று வருந்துவார். வருத்தம் அழுகையாய் மாறும். அழுது சுயநினைவற்று மயங்கி கிடப்பார். தூக்கமும் வராது. ஒருவேளை தாம் தூங்கும்போது கண்ணன் வந்து பார்த்துவிட்டு போய்விடுவானோ என்று எண்ணி புரண்டு கொண்டே இருப்பார். அந்த நேரத்தில் தமயந்தி அம்மா கூப்பிடும் குரல் கேட்கும் பொழுது எங்கு வேறொரு உலகிலிருந்து வருவது போல் கேட்கும். காலை 3 மணி ஆகிவிட்டதை உணர்ந்து எழுந்து வேலைகளை கவனிப்பார். மழையும் காற்றும் வெயிலும் குளிரும் நல்ல கனிகள் உருவாவதற்கு பயன்படுகின்றன. சுதாமணியின் புற வாழ்வில் ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அவர் உலக வாழ்விலிருந்து விடுபடவும் அவரது பக்தி கனிவதற்கும் துணை செய்தன. பக்தி முதிர சுதாமணிக்கு பாகவதம் கேட்பதில் தனி இன்பம் தோன்றியது. வீட்டின் அருகில் பாகவத பாராயணம் நடந்தால் யாருக்கும் தெரியாமல் சிறிது நேரமாவது போய் வருவார். கண்ணனின் லீலைகளை கேட்க கண்ணீர் பெருகும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குழந்தைகளை அழைத்து அவர்களுக்கு தெரிந்த கண்ணனின் கதைகளை கூற செய்து கண்ணீர் மல்க கேட்பார். பின் அக்குழந்தைகளை கண்ணனாக நினைத்து பூஜை செய்வார். அவர்களுக்கு தின்பண்டங்களை தாமே ஊட்டி விடுவார். குழந்தைகள் பள்ளி சென்ற நேரமாக இருந்தால் சுதாமணி மண்ணால் கண்ணனது உருவத்தை செய்து பூஜை செய்து மணலையே மலர்களாக கருதி அர்ச்சனை செய்வார். நைவேத்தியத்திற்கு எதுவும் இல்லை எனில் தமது உள்ள குமரல்களையே நைவேத்தியம் செய்வார். பொங்கி எழும் உணர்வலைகள் பாடலாய் வெளிப்படுகின்றது. பகவானே, உமக்கு சேவை செய்ய திருமகள் உமது திருவடி அருகில் வீற்றிருப்பதால் இந்த ஏழையின் சேவையை ஏற்க மனம் வரவில்லையா? பிரபோ, உனக்கு படைக்க ஒன்றுக்கும் உதவாத இந்த உடலும் உள்ளமும் உயிரும் கண்ணீருமே உள்ளன. எனக்கு பீதாம்பரம் மயிற்பீலியெல்லாம் தர இயலாதவள் நான். என்னை
கைவிட்டு விடாதே. உன்னை காணும் ஆவலால் தான் எல்லா துயரையும் தாங்கிக் கொண்டு உயிரோடு இருக்கிறேன். என்னிடம் வா கண்ணா என உணர்வு பெருக்கால் அழுதவாறு தரையில் விழுவார். உலக உணர்வு போய்விடும். உணர்வு வந்து கண் விழிக்கும் போது தாம் வழிபட்ட கண்ணனது உருவை காண்பர். கண்ணனை தன் முன் நிற்பதாக எண்ணி கண்ணா கண்ணா என்று பக்தி மேலிட விழுந்து வணங்குவார். மீண்டும் உலக உணர்வு நீங்கிவிடும். இந்த சமயத்தில் குடும்பத்தின் பொருளாதார நிலை சரிவுற்றது. மீன் வியாபாரத்தில் சுகுணானந்தருக்கு நஷ்டம் ஏற்பட்டது. இதனால் தமயந்தி அம்மாவும் குடும்பத்தினரும் நிலை குலைந்தனர். ஒரு நாள் தமயந்தி அம்மா சுதாமணியிடம், மகளே, கடவுள் நமக்கு ஏன் இப்படி கஷ்டத்தை தர வேண்டும்? அப்பாவின் வியாபாரம் மீண்டும் செழித்தோங்க இறைவனிடம் பிரார்த்தனை செய் என்றார். ஆனால் சுதாமணியோ, கண்ணா, கவலைக்கு காரணம் என்ன? தமயந்தி அம்மா சுகமாக வாழவும் கணவரிடமிருந்து சுகம் பெறவும் விரும்புகிறார். இத்தகைய ஆசைகள் அல்லவா துக்கத்துக்கு காரணம். அறியாமையாலும் ஆசைகளாலும் உழலும் மக்களிடம் அடைக்கலம் புகுந்தால் துன்பமே அன்று இன்பம் இல்லை என நினைத்தார். இதே சமயத்தில் வீட்டில் மற்றொரு ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தது. சுதாமணி பள்ளிக்கு செல்லவில்லை. அதனால் விரைவில் திருமணம் செய்து கொடுத்துவிட வேண்டும். தமயந்தி அம்மா மிகவும் தன்மானம் மிக்கவர். மானம் போனால் எல்லாம் போயிற்று. வீட்டை சுற்றி 4 திசைகளும் நீரால் சூழப்பட்டிருந்தன. போதாததற்கு வீட்டை சுற்றி வேலியும் கட்டினார். அது மட்டுமன்றி ஒரு நாயையும் வளர்க்க ஆரம்பித்தார். அது குறைத்தால் உடனே தமயந்தி அம்மா சுபகனை கூப்பிட்டு வந்திருப்பது யார் என்று பார்க்க சொல்வார். ஆணாக இருந்தால் அவர்களை வீட்டிற்குள் வர அனுமதிக்க மாட்டார்கள். ஒரு மகளுக்காவது திருமணம் செய்து வைத்தால் அவ்வளவு பாரம் குறையும் என்பது தமயந்தி அம்மாவின் எண்ணம். இதனால் சுதாமணிக்கு திருமணம் செய்து வைக்க நினைத்தார். சுதாமணியின் தந்தையும் சகோதரனும் சேர்ந்து ஒரு வரனை முடிவு செய்தனர். ஒரு நாள் வீட்டுக்கு சற்று தூரத்தில் ஒரு வீட்டினர் சட்டைக்கு அளவெடுக்க வருமாறு சுதாமணியை அழைத்தனர். அவர்கள் வீட்டுக்கு சென்ற சுதாமணியின் மனதில் சந்தேகம் தோன்ற அதை உறுதிப்படுத்துவது போல் அவ்வீட்டிலிருந்த பெண்மணி சுதாமணியிடம் ஒரு செம்பில் தண்ணீர் கொடுத்து அதை அடுத்த அறையில் இருந்த இளைஞரிடம் கொடுக்குமாறு கூறினாள். திருமணம் உறுதியான பின் மணமக்களை சந்திக்க செய்யும் தந்திரம் இது. ஆனால் சுதாமணி, நான் சட்டை தைக்கத்தான் வந்தேன், யாருக்கும் தண்ணீர் கொடுக்க வரவில்லை என்று வீலிலிருந்து புறப்பட்ட அம்பென அவ்வீட்டிலிருந்து வெளியேறினார். வீட்டுக்கு வந்த பின் நாடகத்துக்கு பெற்றோரும் உடந்து என்பது தெரிய வந்தது. இதையடுத்து பெற்றோர் வெளிப்படையாகவே ஒரு வரனை பெண் பார்க்க வீட்டுக்கு அழைத்து வந்தனர். தமயந்தி அம்மா மகளிடம் விருந்தினருக்கு பழம் கொண்டு வர சொன்னார். சுதாமணி, நான் யாருக்கும் பழம் கொண்டு வர மாட்டேன், வேண்டுமானால் நீங்களே போய் கொடுங்கள் என்று கூறிவிட்டார். மற்றொரு நாள் ஒருவன் வந்தான். அப்போது சுதாமணி ஒரு ஆளில் ஏதோ இடித்து கொண்டிருந்தார். இந்த இளைஞன் அடுத்த அறையில் வந்து உட்கார்ந்தான். ஜன்னல் வழியாக அவனை உலக்கையால் இடிக்க சுதாமணி முயலும் போது தமயந்தி அம்மா, எங்களை தலைகுனிய வைக்காது என்று மகளிடம் கெஞ்சினார். ஆனால் சுதாமணி எதையும் கேட்காமல் கையில் உலக்கையுடன் பையன் முன் வந்தார். வந்தவர்கள் சுதாமணிக்கு பைத்தியம் பிடித்திருப்பதாக எண்ணி ஓடிவிட்டனர். அவர்கள் போனதும் சுதாமணிக்கு அவரது பெற்றோர்கள் நல்ல பூஜை செய்தனர். பெற்றோரும் சுபகனும் செய்து வந்த கொடுமைகள் ஒருபுறம், திருமணம் செய்வித்து சம்சார சாகரத்தில் தள்ள நடந்த முயற்சிகள் மறுபுறம். சுதாமணி ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியேற முயற்சி செய்து புறப்பட்டார். அப்போது காற்றில் பறந்து வந்த செய்தித்தாள் அவரது காலடியில் விழுந்தது. அதை எடுத்து படித்தார். அதில் வீட்டை விட்டு வெளியேறிய பெண் ஒருத்தி முரடர்களின் கையில் அகப்பட்ட விஷயம் விவரிக்கப்பட்டிருந்தது. தாம் வீட்டை விட்டு வெளியேறுவது இறைவன் விரும்பவில்லை என்று எண்ணிய சுதாமணி அந்த எண்ணத்தை கைவிட்டு ஒருமுறை கடலில் விழுந்து உயிர் விட முடிவு செய்து கடலை அடைந்தார். அப்பொழுது திடீரென அவர் மனதில் இறப்பது யார் பிறப்பது யார் என்ற எண்ணம் தோன்றியது. அவரால் தற்கொலை செய்து கொள்ள முடியவில்லை. தீவிர சாதனை செய்து வந்த இந்த நாட்களில் அவரால் வேறு வீடுகளிலோ அசுத்தமான இடங்களிலோ படுக்க இயலவில்லை. அவ்வாறு படுக்க நேர்ந்தால் அவர் முன் கருத்த ஒரு உருவம் மூட்டை முடிச்சுகளுடன் நிற்பதாக தோன்றும். எனவே பூஜை அறையிலே படுக்கலானார். நாள் செல்ல செல்ல தூங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் போய்விட்டது. உறங்கிவிட்டால் பகவான் வந்துவிட்டு போய்விடுவாரோ, அவரை பார்க்க முடியாமல் போய்விடுமோ என்ற பயம் அவருக்கு இருந்தது. வேலைகள் முடிந்ததும் இரவில் பூஜை அறையில் புகும்போதே கண்ணனை காணாத அந்த நாளும் வீணானதை எண்ணி அம்மா உணர்ச்சி பொங்க பாடி அழுவார். கண்ணீர் தாரை தாரையாய் வழியும். உலக நினைவை இழந்த உள்ளம் அதீத நிலைக்கு போய்விடும். கண்ணன் தன்னை பிடிக்க வருவது போல் தோன்றும். இவ்வளவு காலமாக யாரை காண தவம் புரிந்தாரோ அவனை கண்டதும் ஏனோ என்னை யாரோ பிடிக்க வருகிறார் என தம்மை அறியாது கூவுவார். சுதாமணியின் குரலை கேட்டு விழிக்கும் பெற்றோர் ஓடி வந்து யாரோ அவரை பிடிக்க வருவதாக எண்ணி
ஓடி வருவார்கள். யாரையும் காணாமல் மகள் ஏதாவது கனவு கண்டிருப்பாள் என்று தங்களுடன் படுக்க வைப்பார்கள். அனுபவம் பல முறை ஏற்பட்டது. ஏற்கனவே சுதாமணிக்கு மனநோய் என்று எண்ணி வந்த பெற்றோர் ஒரு மந்திரவாதியை மந்திரித்து தந்த கயிற்றை அவரது கையில் கட்டிவிட்டனர். சுதாமணி படும் கஷ்டங்களை கண்ட நல்லிதயம் கொண்ட கிராமத்தினர் சுதாமணியை காவேரி என்று அழைக்கலாயினர். காவேரி என்பது நாடகத்தில் வரும் கதாபாத்திரம். காவேரி சுதாமணியைப் போல் எல்லா வேலைகளையும் செய்து வந்ததாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. சுதாமணிக்கு மலை மேகம் கார்முகில் வண்ணனை நினைவூட்டும் மழை பெய்ய ஓசை ஓங்காரநாதமாய் ஒலிக்கும். உள்ளம் உலகை மறக்கும். உவகை அதாவது சந்தோஷம் வந்து பொங்கும். அப்பேருவகை மலையின் ஓங்கார இசை கேட்ட இனிய பாடலாக வெளிப்படும். சில சமயங்களில் சுதாமணிக்கு தானே கிருஷ்ணன் என்று தோன்றும். பசுக்களுக்கு இலை பறிக்க சென்று மரங்களில் ஏறுவார். அங்கிருந்தவாறே கிருஷ்ணனைப் போல காலை ஆட்டுவார். சிறுவர் சிறுமிகள் கீழே நிற்பார்கள். அவர்கள் எல்லாரும் கோபிகைகள் என்று தோன்றும். சில நாட்களில் பூஜை அறையின் கதவை தாளிட்டு விட்டு நடனமாடும்போது கண்ணனும் தம்முடன் நடனமாடுவதாக அவருக்கு தோன்றும். பேரானந்தத்தில் திளைத்த நிலையில் கண்ணனோடு நடனமாடுவார். அப்பேரின்பத்தை விளக்க யாரால் இயலும்? சுதாமணி தம்மை அறியாது சற்று கண்ணயர நேர்ந்தால் கண்ணன் எழுப்பி விடுவான். பல வண்ண நறுமலர்கள் தூவிய அழகுமிக்க பஞ்சனை மீது இருவரும் நடனமாடுவார்கள். செவ்வண்ணம் கலந்த கருநீல நிறத்தினன் கண்ணன் என அம்மா கூறியுள்ளார். இருவரும் கைகோர்த்து நீண்ட தூரம் நடப்பார்கள், விளையாடுவார்கள். கண்ணன் இனிமையாக குழல் ஊதுவான். கூர்ந்து கவனித்தால் அக்குழலோசை தம்முள்ளிருந்து வருவதாக சுதாமணிக்கு புலனாகும். சில சமயங்களில் உள்ளம் தானே கண்ணன் என்ற பேருணர்வில் மூழ்கிவிடும்போது கண்ணனது திருவுருவப் படங்களை நீக்கிவிட தோன்றும். உடனே இப்படங்கள் அல்லவா நான் அவனை அடைய உதவின, அனைத்துமாக இருப்பவன் அவனே அல்லவா என்ற எண்ணம் உதிக்கும். இங்கனம் அனைத்தையும் கண்ணனாக காணலானர். குழந்தைகளை ஏன் மரம் செடி கொடிகளையும் கண்ணனாக கண்டு கட்டி அணைத்து முத்தமிடுவார். அகம்புறம் என பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர அப்பரிபூரானந்தனின் திருக்காட்சியை பெற்றார். தானும் கண்ணனும் ஒன்றே என்று உணர்ந்தார். கண்ணனுக்கு புறம்பாக எதுவும் இல்லை என்று தெளிவாக உணர்ந்தார். அப்போது அவருக்கு 20 வயதுதான் இருக்கும். இக்கால அனுபவங்களை பற்றி அம்மா, இயற்கையிலுள்ள அனைத்தையும் கண்ணனாக கண்டேன். பார்க்கும் மலர்களில் எல்லாம் அவனே இருப்பதாக உணர்ந்தேன். அப்பனிமலரை எடுக்கவும் மனம் துணியவில்லை. காற்று உடலை தழுவும் போது கண்ணனை தழுவுவதாக உணர்ந்தேன். ஒவ்வொரு மணலும் கண்ணனாக இருந்ததால் அவன் மீது காலை வைக்க பயந்து நடக்க தயங்கினேன். இடையிடையே நானே கண்ணன் எனும் உணர்வு வாய்க்கப் பெற்றேன். விரைவில் இவ்வுணர்வு நிலையானதாக இட்டு பிருந்தாவன வாசனான கண்ணனுக்கும் எனக்கும் இடையில் எவ்வித வேற்றுமையும் இல்லை என தெளிவாக உணர்ந்தேன் என கூறியுள்ளார். இதோட பாகம் 6 முடியுது. ஸோ அம்மா சொல்லியிருக்காங்க, இறைவனை உருவமாக பார்க்கலாம். அதாவது இப்போ ஆத்ம அனுபூதி அடைஞ்ச பிரம்ம நிலையை அடைஞ்சவங்களால் மட்டும்தான் உருவம் இல்லாமலேயும் பார்க்க முடியும். ஸோ நம்மளால் உருவத்தோடு தான் இறைவனை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அம்மா அந்த கிருஷ்ணனோட படத்தை தன்னுடைய ஆசிரமத்தில் தன்னோட ரூமில் வச்சுருக்காங்க. ஏன்னா அதுதானே அவங்கள இறைவனை அடைகிறதுக்கு வச்சபடி வழிவகுத்தது. ஸோ அதால் நம்மளால் உருவம் இல்லாமல் இறைவனை பார்க்க முடியாது. ஸோ எல்லோரும் உருவமாக பார்க்கும்போது என்னென்னா அட்டாச்மெண்ட் வராது மற்றவங்க மேலே. ஸோ ஒளியாக பார்க்கும்போது பட்டு இருக்கும் மனுஷங்க மேலே, இறைவன் மேலே பட்டு வராது. ஸோ வாய் மட்டும்தான் இறைவனை ஒளியாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும். ஸோ அதால் எல்லோரும் இறைவனை ஒரு உருவத்தில் வச்சு, உங்களுக்கு பிடிச்ச உருவத்தில் வச்சு அவரை வணங்குங்க, உறவாடுங்க. இதை தான் அம்மா இதில் சொல்கிறாங்க. ஓகே, நமஸ்காரம்.